ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் யாழில் பேச்சு. வரவு செலவு திட்டம் யாரும் யாருக்கு விடும் பிச்சை அல்ல, ஏபிடிபி சாடல். லட்சக்கணக்கான சிவ பக்தர்களுடன் இடம்பெற்று வரும் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி நிகழ்வு. மட்டக்களப்பில் சேனை விவசாயிகளின் குடியிருப்பை எரித்து வனவள திணைக்கள அதிகாரிகள் அடாவடி. சம்மாந்துறை தொகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பித்து வைப்பு. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சிஐடியில் இருந்து வெளியேறிய நாமல் ராஜபக்ஷ. இந்தியா இலங்கைக்கிடையே புதிய கப்பல் சேவை. யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக வெடிக்கவுள்ள போராட்டம். நடைமுறையாக உள்ள புதிய வரி நிலைப்பாட்டை அறிவித்த அரசாங்கம். வறட்சியான காலநிலையால் 12,308 பேர் பாதிப்பு. கனேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்க துடிக்கும் தரப்பு, துபாயில் இருந்து வந்த மிரட்டல். தொடர்பது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் இணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்றைய தினம் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் பிளாட் தலைவர் சித்தார்த்தன், ஏபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி, தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தன், தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் மணிவண்ணன், சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமார், ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் சார்பில் நாவலன், கஜதீபன் உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்கவில்லை. குறித்த கூட்டணியில் தமிழ் மக்கள் கூட்டணி இணைவதா இல்லையா என்பது தொடர்பிலான முடிவு கட்சியின் செயலாளர் நாயகத்துடன் பேசி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் சார்பில் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஊடகங்களுக்கு கருத்துரைத்தார். ஞாயிற்றுக்கிழமையும் இன்றும் தமிழ் மக்கள் கூட்டணியும் மற்ற கட்சிகளும் இணைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது நாங்கள் இந்த கலந்துரையாடல்களின் இறுதியில் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டமைப்பில் இணைவதா அல்லது தனித்து செயற்படுவதா என்பது தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை எடுத்து அறிவிக்கும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது. பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்கப் போகின்றார்கள், அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றிணைய போகின்றோம், எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முடிவை விரைந்து தெரிவிக்குமாறு மற்ற கட்சிகளால் கோரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் இந்த பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம். இன்று அல்லது நாளை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஏனைய கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும். நாங்கள் இந்த தீர்மானங்களை விரைந்து எடுப்பதற்கு எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுக்கும். தமிழரசு கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் எங்களுடைய கட்சி இதுவரை செய்யவில்லை. தமிழரசு கட்சியும் எங்களோடு இது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. இபிடிபி ஒருவேளை இந்த கூட்டணியில் கலந்து கொள்வது தொடர்பாக பேசினால் அது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இபிடிபி உள்ள வந்தாலும் நீங்கள் இணைவதற்கான சாத்தியம் இல்லை. நாங்கள் யார் யார் இணையலாம் என்பது தொடர்பில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம். அதை நாங்கள் கடந்த கூட்டத்திலும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் கலந்து கொள்பவர்கள் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை பீடத்துக்கு தலைவர் செயலாளர் நாயகத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் விரைவாக மற்ற கட்சிகளுக்கு தெரியும். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் வரக்கூடிய இணக்கம் என்ற நிலைப்பாட்டுக்கு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு மட்டும் மாற்று கருத்து இருக்கிறது. எதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் மாற்று கருத்து என்று சொல்லவில்லை. நாங்கள் கடந்த முதலாவது கூட்டத்திலும் தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம்.
நாங்கள் கலந்துரையாடல்களின் பொறுத்து தான் எங்களுடைய கட்சி முடிவெடுக்கும். எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் இப்பொழுது எதிருமல்ல, ஆதரவுமல்ல, இணங்கிவிட்டோம் என்றுமில்லை, இணங்கவில்லை என்றுமில்லை. ஆனால் ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் நாங்கள் தீர்மானத்தை எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். காரணம், எங்களுடைய செயலாளர் நாயகம் நேரடியாக இங்கே பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்ற முடியாத நிலையில் இருக்கிறார். அதாவது நீங்கள் சொன்னது போல் இபிடிபி இந்த கூட்டில் இருக்குமா இல்லையா என்பது இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தான் எனக்கு தெரிய வருகிறது. இபிடிபி பற்றி இதுவரை நாங்கள் பங்கு பற்றிய கூட்டத்தில் கதைக்கப்படவில்லை. வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கும் போடும் பிச்சை அல்ல. குறித்த ஒதுக்கீடுகள் மக்களின் உரிமை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற வாராந்த ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் தன்னுடைய அவதானத்தை செலுத்தி வருகின்ற தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் நூலகத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு கடிதத்தை அண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எழுதியிருக்கின்றார். அந்த நிதி ஒதுக்கீடுகள் எவ்வாறான முறையிலே வினைத்திறனாக பயன்படுத்துவதனூடாக அந்த நிதியை சரியான முறையிலே மக்கள் நலன் சார்ந்ததாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே சில ஏமாற்றங்களும் இருக்கின்றது. குறிப்பாக கைத்தொழில் சார்ந்த விடயங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கீடப்படும், சுய பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடுகள் முதன்மைப்படுத்தப்படும், முன்னுரிமை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும், அதைவிட கடற்தொழில், கடந்த காலங்களிலே கடற்தொழில் அமைச்சராக இருந்து எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்களுடைய அபிவிருத்திக்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தவர் என்ற அடிப்படையில், குறிப்பாக கடந்த வரவு செலவு திட்டத்திலே 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே வடக்கு கிழக்கு சார் கடற்தொழில் சமூகத்தினுடைய சமூக மேம்பாட்டிற்காக சுமார் 2360 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். ஆனால் இந்த முறை இந்த வரவு செலவு திட்டத்திலே வெறும் 50 மில்லியன் மாத்திரமே வடக்கு கிழக்கு கடற்தொழில் சமூகத்தினுடைய சமூக மேம்பாட்டிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஏமாற்றமான விடயமாகவே பார்க்கின்றோம். அதைவிட வரவு செலவு திட்டம் என்பது, வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கும் இடுகின்ற பிச்சை அல்ல. அது தமிழ் மக்கள் அல்லது இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை. இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒருவரும் இந்த நாட்டிலே வரி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மாதாந்தம் 40,000 ரூபாவை ஒரு மறைமுக வரியாக செலுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தினூடாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டிய தார்மீக கடப்பாடு எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் மேற்கொள்ளப்படுகின்ற வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். அவை உரிமைகளே அன்றி யாரும் யாருக்கும் இடுகின்ற பிச்சைகள் அல்ல என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். வரலாற்று புகழ்பெற்ற நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான மன்னா திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி நிகழ்வு இன்று புதன்கிழமை இடம்பெற்று வருகின்ற நிலையில் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருவதுடன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை மாத்திரமன்றி உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்த சிவ பக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மகா சிவலிங்கத்திற்கு நேர்வார்த்து நெய்விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்திக்கடனை இன்றைய தினம் அதிகாலை தொடக்கம் செலுத்தி வருகின்றனர். மேலும் மகா சிவராத்திரி நிகழ்வையொட்டி விசேட போக்குவரத்து சேவைகள், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறுபட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள், அறநெறி சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றது. அதே நேரம் இம்முறை சிவராத்திரி நிகழ்வுக்கு என விசேட போலீஸ், ராணுவ அதிரடிப்படையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து சுமார் 8 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேசத்துக்குட்பட்ட பச்சாக்கணி கிராம சேவை பிரிவில் உள்ள 4ஆம் கட்டை பகுதியில்
சேனை பயிற்சிகையில் ஈடுபட்டோரின் குடிசைகள் வனவள திணைக்கள அதிகாரிகள் எதிர்த்து அடாவடித்தனங்களை முன்னெடுத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புச்சாங்கேணி கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட 4ஆம் கட்டை 3ஆம் கட்டை வெறுவில் கல்லரிப்பு ஆகிய பகுதிகளிலேயே வனவள திணைக்களத்தினை சேர்ந்தவர்கள் இந்த அடாவடித்தனத்தினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த பகுதிகளில் உள்ள சுமார் 13 கொட்டில்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதுடன் பயிற்சிக்காக வைக்கப்பட்டிருந்த கச்சான் சோளம் விதைகளும் வனவள திணைக்கள அதிகாரிகளினால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். பரம்பரையாக இப்பகுதியில் சேனை பயிற்சிகையினை இந்த மக்கள் முன்னெடுத்து வந்துள்ளதுடன் யுத்தத்தின் பின்னர் மீண்டும் பயிற்சிகையினை சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முன்னெடுத்து வந்த நிலையில் இப்பகுதியில் வனவள திணைக்கள அதிகாரிகள் தொடர்ச்சியாக தொந்தரவுகளை விடுத்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் அப்பகுதிக்குள் நுழைந்த வனவள திணைக்கள உத்தியோகத்தர்கள் அங்கிருந்தவர்களை வெளியேற்றும் செயற்பாடுகளை முன்னெடுத்ததுடன் மக்கள் சொந்த தேவைக்கு வெளியே போயிருந்த பகுதியில் உள்ள குடிசைகளை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். 4ஆம் கட்டை 3ஆம் கட்டை வெறுகல் கல்லரிப்பு ஆகிய பகுதிகளில் இவ்வாறு சுமார் 13 குடிசைகள் எரிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் விதைப்புக்காக வைக்கப்பட்டிருந்த கச்சான் சோளம் விதைகளையும் வனவள திணைக்களத்தினர் எடுத்துச் சென்றுள்ளனர். இதன்போது சைக்கிள்களில் கச்சான்களை கொண்டு தமது அலுவலகங்களுக்கு ஒப்படைக்குமாறு அப்பகுதியில் சேனை பயிற்சிகையில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தியதுடன் அவ்வாறு செய்ய மறுத்தவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் வாகரை பிரதேச செயலாளர், மட்டக்களப்பு மாவட்ட காணி உரிமைக்கான வலையமைப்பு ஆகியவற்றின் கவனத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களினால் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர், மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியவற்றின் கவனத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட காணி உரிமைக்கான வலையமைப்பினால் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் இணைப்பாளர் திரு இசைதீன் அவர்களிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநாத், ஸ்ரீநேசன் ஆகியோருக்கும் மேற்படி விடயம் தொடர்பில் முறையிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட எல்லைப் பகுதிகளில் வேறு மாவட்டங்களை சேர்ந்த பெரும்பான்மையினத்தவர்களினால் காடுகள் அழிக்கப்பட்டு காணிகள் அபகரிக்கப்படும் போது அவர்களுக்கு உதவும் வனவள திணைக்களத்தினர் தமது சொந்த மண்ணில் பயிற்சிகளை முன்னெடுக்கும் போது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதும் அச்சுறுத்துவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பில் அரசாங்கம் வனவள திணைக்களம் மீது முறையான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கம்மா, இந்த பயர் நான் மட்டும் என்ற குடும்பத்துக்கு தின்றதுக்கு இல்லை. நான் ஒரு வியாபாரிக்கு விற்றா நாட்டு மக்கள் அத்தனை போசாக்கு உணவு, பயர், சோளம், போசாக்கு உணவு. அதன்படியாக எனக்கு மட்டும் புரோசனம் இல்லை, இது நாட்டுக்கே நல்லது. இந்த பயிர் நான் காலங்காலமாக பயர் இது செய்கிறாள், அதனுடைய செய்திருக்கிறேன். இன்றைக்கு புரசாக்கள் இன்றைக்கு எழும்பித்து போகட்டுமாம். இதை இப்படி விட்டுட்டு போகிறேன், இன்னும் ஒரு காய் கூட ஆகலை, தூரத்துக்கு ஒரு பழம் பழுத்த மாதிரி இருக்குது. விட்டுட்டு போகிறேன்டா, எனக்கு இனி கடையில் எண்ணெய் வாங்கி குடிக்கணும். நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டேன். நான் உழவு காசு என்ன, பயிர் காசு என்ன, நான் இதுக்கு எண்ணெய் எது வரை அடிச்சிருக்கிறேன், எல்லாம் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் இவங்க எழும்ப சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஒன்றும் செய்யலாது, எழும்பிட்டு போனால் நான் எண்ணெயை தான் குடிச்சாகணும், நான் ஒன்றும் செய்யலாது என்னையால். 26 வருஷம் நாங்கள் இந்த பூமியில் இருந்து எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த பூமியில் இப்போ அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. நாங்கள் இருந்து வர்றோம், எங்களை இருக்க விட்றாங்க. எந்த வாரதும் போகிறதும் கோட்டி போடுறதும் காசு காட்டுறதும் இதை தான் இருக்கிறோம். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், தயவு செய்து இந்த பூமி எங்களுக்கு விடுவிச்சு தரும்படி உங்களுக்கு அப்படியோட கேட்குறோம். நாங்கள் இந்த பூமியை வச்சு தான் பயிர் செய்கிறோம், இதை விட வேறு ஹானி இல்லை. ஒரே புரஸ்காட் வாரதும் போகிறதும் சொல்கிறாங்க. ஆனால் இதை வச்சு தான் நாங்கள் பிள்ளைகளையும் படிப்பிச்சு எங்களோட சிவியவும் போகிறோம். இதால் இதுக்கு வந்த ஜனாதிபதி ஏதோ நான் ஒரு தீர்வு எடுத்து எங்களுக்கு ஒரு இது செய்யக்கூடிய மாதிரி செய்து தந்தானே இல்லை. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினை வினைத்திறன் மிக்கதாக சம்மாந்துறை தொகுதியில் செயற்படுத்தும் பொருட்டு இன்று சம்மாந்துறை கல்லறிச்சல் பொட்டியா சந்தையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீபா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிராமிய அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதிகளாக அம்பாறை கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆதம்பாவா, அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தகாபே விக்ரம,
அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் SLA ஹெமில் நெத்திமி, சம்மாந்துறை பிராந்திய நீர்ப்பாசன பொறியியலாளர் R வேல்கஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சம்மாந்துறை பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட 3 இடங்களில் சிரமதான நிகழ்வு நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் சம்மாந்துறை தொகுதி அமைப்பாளர் ரிஷாட் புகாரி, சம்மாந்துறை பிரதேச சபை செயலாளர் MAK முகமது, சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி KDS ஜெயலலித் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள், உயர் அதிகாரிகள், பொது நிறுவனங்களின் உறுப்பினர், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் குறிப்பாக சம்மாந்துறை மஸ்ஜிதுவில் உம்மாவினை அண்மித்த பிரதேசம் அல்மர்ஜான் பாடசாலை அருகாமையில் இவ்வாறான கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்றிருந்தன. தென்கிழக்கு பங்களா விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் 892 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்துள்ளார். இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும். அதேவேளை உருவாக்கியுள்ள காற்று சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக, குறிப்பாக மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் அளித்த பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக 4 மணி நேரத்துக்கும் மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் CID வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் CIDயில் முன்னிலையாக்கினார். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் கடற்தொழிலாளர்களுக்கான அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. எதிர்வருகின்ற 2ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வடக்கு பருத்தித்துறை கடற்பரப்பிற்கு அருகே இலங்கை கடற்படை கப்பல்களான P423, P433, P483 ஆகிய கலங்களிலிருந்து துப்பாக்கி சூட்டு பயிற்சி இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் இந்த கடற்பிரதேச எல்லைகளுக்குள் கடற்தொழிலாளர்கள் பிரவேசிப்பதை தவிர்க்குமாறு யாழ் கடற்தொழில் நேரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரினால் அனைத்து கடற்தொழில் சங்கங்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான மற்றும் ஒரு புதிய பயணிகள் கப்பல் சேவையை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த புதிய கப்பல் சேவையை ஆரம்பிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கப்பல் சேவையானது ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னார் வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. 1 மணி நேரத்தில் 250 பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலான கப்பல் சேவையை இயக்குவதற்கான விருப்பம் வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக கடல்சார் சபை தெரிவித்துள்ளது. இதற்காக ராமேஸ்வரத்தில் தற்காலிக பயணிகள் முனையம் ஒன்று நிர்மாணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அங்கு சுங்க சோதனை சாவடி அமைப்பதற்கும் இந்திய மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த கப்பல் சேவை 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளின் கடந்த கால பொறுமையை மீட்டெடுக்கும் என தமிழக கடல்சார் சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வள்ளலார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பயணிகள் கப்பல் சேவையினூடாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நாளை முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளனர். இது தொடர்பில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில்
நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம். நாங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு 2 மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையினால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவிக்கின்றோம். பின்வரும் காரணங்களுக்காகவே நாம் நமது தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம். முதலாவது, நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாக இருக்கும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதனால் நோயாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளது. அடுத்து, யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளரை பொறுப்பில் இருத்தி அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளவை நோயாளிகளின் உயிராபத்துக்கு ஏற்றவான பாதகமான நிலையை உருவாக்கியுள்ளது. மூன்றாவது, சில ஊழியர்கள் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல், மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக அதிதீவிர சிகிச்சை தவிர்த்து சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம். இது நோயாளரின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்புள்ளது. இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிர்த்து ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதை மன வருத்தத்துடன் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவித்த பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதி வரி செயல்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்க வருவாயை அதிகரிக்க பொதுமக்களுக்கு மேலும் சுமையில்லாமல் வரையறுக்கப்பட்ட வரிமுறையை செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் நிதி அமைச்சகத்தால் ஏதேனும் நிவாரணம் வழங்க முடியுமா என்று தாங்கள் ஆராய்வதாகவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் 2025 வரவு செலவு திட்டம் இலங்கையில் உள்ள வெளித்தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை மீண்டும் கொண்டு வரும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு 15% சேவைகள் ஏற்றுமதி வரியை 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது. தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தேர்தலுக்கு பின்னர் நிறைவேற்றப்படாவிட்டால் அது தொடர்பில் கேள்வி கேட்க வாக்காளருக்கு உரிமை உண்டு என தேர்தல் ஆணையாளர் சமன்சிறி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்காக தேர்தல் சட்டங்களும் ஏதேனும் ஒரு வகையில் மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் தேர்தல் முறைமையில் வாக்குகளை மீளப் பெறுவதற்கான எந்த முறையும் இல்லை என்றும் அவை சீர்திருத்தப்பட வேண்டும் என்றும் நம் நாட்டில் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். பின்னர் சில வருடங்களுக்கு அவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார்கள். அடுத்த தேர்தலில் அவர்கள் திரும்பிச் செல்வார்கள் என்பது பாரம்பரியம். அரசாங்கம் நியமிக்கப்பட்டவுடன் எங்கள் கடமை முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கின்றோம். அப்படியல்ல. குடிமக்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நமது கடமைகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் முழுமையான பொறுப்பு நமக்கு உள்ளது. அவ்வாறு கடமை தவறினால் அதை பற்றி நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இதற்காக தேர்தல் சட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் மாற வேண்டும். இவை புதிய தேர்தல் சட்ட திருத்தங்களில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்று தெரிவித்தார். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 12,308 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்த வெப்பநிலை, வறட்சி காரணமாக ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையினால் 7,000க்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிவிப்பில் களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில்
2295 குடும்பங்களை சேர்ந்து 7258 பேர் குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் உள்ள மத்துகம பிரதேச செயலக பிரிவிலும், ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள வெலிகெகபோல, எகலியகொட மற்றும் கலவான பிரதேச செயலக பிரிவுகளிலும் வசிப்பவர்கள் குடிநீர் பற்றாக்குறையினால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கனிமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக கில்பத்திர பத்மேவின் மனைவியின் பெற்றோரை கொல்ல முன்னெடுக்கப்பட்ட முயற்சி பஸ்த போலீசாரால் முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை முயற்சியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனியமுள்ள சஞ்சீவ வீரான துப்பாக்கி சூடு சம்பவத்தின் பின்னணியில் கெகல்பத்தர பத்தேமை இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதனால் அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கெகல்பத்தர பத்மேவின் பிரிவுடன் தொடர்புடைய எந்த ஒரு தரப்பினரையும் கொலை செய்ய போவதாக கனியமுள்ள சஞ்சீவவின் பிரிவு மிரட்டியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் பன்னளவில் உள்ள கெகல்பத்தர பத்மேவின் மனைவியின் வீட்டை காணொலி எடுத்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை பன்னள போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த வீட்டில் வசிக்கும் குடியிருப்பாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றபோது கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் அங்கு இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த நேரத்தில் கெகல்பத்தர பத்மேவின் மனைவியின் தாய், தந்தை மற்றும் தம்பி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 21 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்களிடம் விசாரித்த போது துபாயை சேர்ந்த சமீரா என்ற குற்றவாளியிடம் இருந்து கிடைத்த பணிப்புரைக்கு அமைய குறித்த வீட்டை காணொலி எடுத்ததாக தெரிவித்துள்ளனர். வீட்டிற்கு செல்லும் வழியை காணொலி எடுத்து தமக்கு அனுப்புமாறு துபாய் சமீரா அறிவுறுத்தியதாகவும், அவ்வப்போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்காக பணம் கொடுத்ததால் அவ்வாறு செய்ததாகவும் சந்தேக நபர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து பன்னல கொஸ்பத்தி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இருவரும் தயாராகி வந்ததாக சந்தேகிக்கப்படுவதனால் அவர்கள் நாளை வரை தடுத்து வைத்து விசாரிக்கப்படுவதனால் நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இதேவேளை கனியமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பாக 16 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த அதிகாரிகளும் அடங்குகின்றனர். மேலும் 15 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனியமுள்ள சஞ்சீவவை புதுக்கடை 9ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உத்தரவு இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நாளில் 5ஆம் இலக்க நீதிமன்றில் அவருக்கு எதிராக வழக்கு இருந்ததால் அவர் அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் சிறைச்சாலை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கனியமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூசா சிறைச்சாலை வளாகத்தில் ஒரு கையடக்க தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக அது உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி தேசநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்கள் அமைப்புகள் உட்பட அரசு சாரா நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நீக்குமாறு இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. பெண்களுக்கு எதிரான பாகுபாடு ஒழிப்புக்கான ஐக்கிய நாடுகளின் குழு அதன் அண்மைய அமர்வின் போது பெலாரஸ், பெலிஸ், கங்கோ, லிச்சன்ஸ்டீன், லக்சம்பர்க், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் தொடர்பில் தனது முடிவுகளை வெளியிட்டது. இலங்கையை பொறுத்தவரை பாலியல் வன்முறை மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையின் அதிக பரவல் 5 பெண்களில் ஒருவர் நெருங்கிய துணையால் உடல் மற்றும் அல்லது பாலியல் வன்முறை, குறைந்த வழக்கு தொடுப்பு மற்றும் தண்டனை விகிதங்கள் குறித்து தமது ஐக்கிய நாடுகள் குழு தமது அதிருப்தியை வெளியிட்டது. பாலியல் வன்முறை மற்றும் நெருங்கிய துணை வன்முறை குறிப்பாக சட்டத்தில் குற்றமாக்கப்படவில்லை என்பதையும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் பாலியல் வன்முறை உட்பட பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாலின அடிப்படையிலான வன்முறைகளின் குற்றவியல் தன்மை குறித்த பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இலங்கை தீவிரப்படுத்த வேண்டும் என்று குழு அழைப்பு விடுத்துள்ளது. அனைத்து சூழ்நிலைகளிலும் திருமண பாலியல் வன்முறையை வெளிப்படையாக குற்றமாக்கும் வகையில் தண்டனை சட்டத்தை திருத்துமாறும் ஐக்கிய நாடுகள் குழு இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது. இதேவேளை பெண்கள் அமைப்புகள் மற்றும் பெண் மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அரசு சாரா நிறுவனங்கள் மீது இலங்கையில் அதிகரித்து வரும் கட்டுப்பாடுகள் குறித்து குழு ஆழ்ந்த கவலை தெரிவித்தது.
குறிப்பாக மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் செயல்படும் பெண்களின் உரிமை அமைப்புகளின் பணிகளை விகிதாசார ரீதியாக தடுக்கும் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் அதிகாரித்துவ தடைகள் குறித்தும் ஐக்கிய நாடுகள் குழு கவலை தெரிவித்தது. எனவே பதிவு நடைமுறைகள் வெளிப்படையானவை, பாகுபாடற்றவை மற்றும் அரசாங்க தலையீடு இல்லாதவை என்பதை உறுதி செய்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் கட்டாய பதிவை கட்டாயப்படுத்தும் தொடர்புடைய உத்தரவை நீக்குமாறு பெண்களுக்கு எதிரான பாகுபாடு ஒழிப்புக்கான ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கையை கேட்டுக் கொண்டது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.